வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா பன்னீர் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீதமான சப்பாத்தி வச்சுருக்கீங்கன்னா அதில் உள்ள ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை தொட்டு சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகம், ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அப்படி இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். அப்படியே முழுசாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எது யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, வெண்ணெய்னாலும் சரி இல்லை ஆயில்னாலும் சரி, எது யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் நல்லா பரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை கவர் போட்டு சிம்லேயே வச்சு நம்ம வேக விட்டுடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸோ நம்ம சேர்த்துருக்க மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து வந்துடும். இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வந்துருச்சு. இது மாதிரி இருந்துச்சுன்னா பன்னீரும் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ லாஸ்ட்டாக இதில் 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டஃபிங் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆல்ரெடி நல்லா மசாலா ஃப்ளேவரோடு இருக்கிறனால தனியாக மயனேஸோ இல்லை சட்னியோ எதுவுமே தேவைப்படாது. இதுவே நல்லா ஸ்பைஸியாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சப்பாத்தியில் இதை நீங்கள் ஸ்டஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதை ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை லெஃப்ட் ஓவர் சப்பாத்தீஸ்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் மைதாவில் சப்பாத்தி பண்ணி அதில் கூட நீங்கள் பண்ணலாம். நார்மல் கோதுமையில் பண்ணுறதை விட மைதாவில் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஹெல்த் வைஸ் போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல ரெசிபி. குழந்தைங்கள்லாம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.